சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. ஒருவரும் சேராத ஒளியிலே வாசமாயிருக்கிறவர் அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நாங்களும் பரிசுத்தமுள்ளவளாய் வாழும்படி தன்னுடைய பரிசுத்த சரீரத்தை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவின் இனிய அன்புள்ள நாமத்திலே உங்களையும் யூடியூப்பில் இணைந்திருக்கின்ற அனைவரையும் ஒன்றாக இணைத்து கொண்டு எங்கும் சிதறி வாழுகின்ற இமினமாகிய தமிழினம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மாபெரும் தலைவர்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்கள். யாருமே இதுவரை விடுதலை கொடுக்க முடியாதவர்களாக தமிழினம் அலைந்து கொண்டு திரிகின்ற இந்த வேளையிலே எம்மினத்தை விடுதலையாக்கும்படியாக நோர்வேயில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினூடாக உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கண்மலையாக இருக்கிறார். அவர் கண்மலையில் இருந்து ஓடி வருகின்ற ஒரு ஜலமாக மட்டுமல்ல, அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற அந்த தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் இதோ வந்திருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையை இறைவன் மாற்ற விரும்புகிறார். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர் உனக்கு துணையாக வருகிறார். இன்றைய நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த காரியம் இன்று இந்த வேளையிலே ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஒருவனும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவ்விதமாக இந்த நோர்வே தேசத்திலே ஒரு எழுப்புதலின் அக்கினியை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. கடந்த 4ஆம் தேதி இந்த தேசத்தில் வந்து ஊழியம் செய்த சிஎம்சி கிறிஸ்தவ மிஷனரி போதகர் சகாயம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றதாக நாங்கள் அறிகிறோம். அவரும் எங்களோடு கூட 95ஆம் ஆண்டிலிருந்து 2000 ஆண்டு வரை அடியனோடு கூட ஊழியம் செய்தவர். அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த தேவ மனிதன் செய்த காரியங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகருக்கு இந்த தேசத்திலே ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு என்னோடு கூட இணைந்து பல ஊழியங்களை அவர் செய்தார். கடைசி நாட்களிலே அவரை சந்திக்க முடியாவிட்டாலும் இறைவன் அவரை எந்த வேளையிலே எங்கே வைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமோ அங்கு அவர் வைத்து ஆசீர்வதித்தார். ஜெர்மனி தேசத்திலே அவர் இருக்கிறார், சுக்காட் என்ற பகுதியிலே. இதை அறிகின்ற மக்கள், கேட்கின்ற மக்கள் அந்த குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவை அந்த ஊழியக்காரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே வந்து அந்த ஊழியர் செய்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உலகமெங்கும் அவர் செய்த ஊழியங்களை நீ ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை ஆண்டவரை நீ ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். நினைவு கூறுகிறோம். மரித்தவர்களை அடக்கம் செய்யட்டும். உயிரோடு இருக்கிற நாம் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை சாட்சியாய் சொல்ல இறைவன் எங்களுக்கு உதவி செய்வாராக. அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த சிஎம்சி கிறிஸ்தவ சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த சபை மக்களை ஆசீர்வதிக்கிறோம். அதிலே கலந்து கொள்ளப் போகிற மக்களை ஆசீர்வதிக்கிறோம். இறுதி கிரியைக்கு எங்களால் முடிந்தால் நாமும் சென்று அவளோடு கலந்து கொள்ள கர்த்தர் சித்தமானால் நாம் கலந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியினூடாக இந்த செய்தியை உங்கள் அனைவருக்கும் அறியத்தர விரும்புகிறேன். நோர்வே எலீம் சாலம் திருச்சபையிலிருந்து உங்களோடு கூட நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி. இன்றைய நாளிலே நாங்கள் தொடர்ந்து இந்த தசமபாகம் காணிக்கை என்றதை பார்த்து கொண்டே வருகிறோம். மக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அநேகர் இந்த செய்தியை கேட்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு என்ன சொன்னார்?
நீங்கள் காணிக்கைகளையும் தசவாங்களையும் சபைக்கு கொண்டு வாருங்கள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. என்னையும் என்னுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னது என்ன? இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிறது என்ன? நியாயப்பிரமாணத்தின் பிரமாணங்கள் அன்று ஆலயம் தபனாக்கலை என்று சொல்லப்படுகின்ற மோசேயின் கூடாரம் கட்டப்படும் பொழுது அதற்கு செலவிருந்தது, தேவை இருந்தது. அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீங்கள் தசமபாகங்களை கொண்டு வாருங்கள் என்று ஒரு கட்டளையை அவர் கொடுத்தார். அந்த கட்டளைகள் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேற்றப்பட்டு முடிந்து விட்டன. அதை கோட்பாடு காட்டி ஒரே ஒரு இடத்தில் ஆண்டவராகிய இயேசு பேசியிருக்கிறார். என்ன சொன்னார்? அவர்களை பார்த்து, தசமபாகங்களை நீங்கள் காணிக்கைகளையும் கொடுத்து நீங்கள் நன்மையான ஈவுகளை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னார். நீங்கள் சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசபாகம் கொடுத்து நீதியை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னார். ஏன் அவர் சொன்னார்? மல்கியாவில் அவர் பேசுகிறார். மல்கியா தீர்க்கதரிசி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக 400 ஆண்டுகள் இருளின் காலத்திலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, கடைசியாக இஸ்ரவேல் மக்களோடு பேசிய தீர்க்கதரிசி. அதை கோட்பாடு காட்டி புதிய ஏற்பாட்டிலே எங்கும் மல்கியாவிலே நான் சொன்னேன், அதனால் தசமபாகத்தையும் காணிக்கையையும் சபைக்கு கொண்டு வாருங்கள் என்று இறைவன் சொன்னதாக புதிய ஏற்பாட்டிலே எங்கும் கோட்பாடு காட்டப்படவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரா, அன்று டெலிஃபோன் இல்லாத காலத்திலே இறைவன் வந்தார். இன்று டெலிஃபோன் இருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏதோ தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறோம். இறைவன் மன்னித்து கொண்டிருக்கிறார். வேண்டாம், விட்டுவிடுங்கள். மனப்பூர்வமாக மக்கள் தேவனிடத்தில் ஏன் கொண்டு வர வேண்டும் அவர் சொன்னார்? எதற்காக அவர் சொன்னார்? மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று ஏன் சொன்னார்? அந்த வேலையை செய்கிறவனுக்கு கூலி வேண்டும் என்பதற்காக. என்ன வேலையை? சுவிசேஷ பணியை செய்வவனுக்கு. பேதுரு சொல்லவில்லை, எல்லோரும் எழுந்து நின்று நீங்கள் தசபாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்தால் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவர் சொல்லவில்லை. 5ஆம் அதிகாரத்திலே அவர்கள் எல்லோரும் பொதுவாக வைத்து 2ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே அவர்கள் தங்களுடைய ஆசிகளை எல்லாம் விற்று கொண்டு வந்து எல்லோரும் சமநிலையாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒருமித்து ஓரிடத்திலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதிலும் ஒரு குடும்பம் தேவரை வஞ்சித்தது. அவர்கள் அந்த இடத்திலே மரித்து போனார்கள். சகோதரா, சகோதரியே, மனப்பூர்வமாய் இறைவனுக்கு எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். மல்கியாவை வைத்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். மல்கியா யாருக்கு சொல்லப்பட்டது? மல்கியா கொண்டு ஆண்டவர் சொன்னது என்ன? அது எந்த நேரத்தில், எந்த வேளையிலே, யாருக்கு அவர் சொன்னார்? இன்று வாழ்கின்ற எங்களுக்கு சொன்னாரா, இல்லை அன்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு சொன்னாரா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னதை ஏழைக்கு கொடுக்கும்படியாய் சொன்னார். ஒருவன் வியாதியாக இருந்தால் அவனை போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். உணவில்லாமல் இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதை இவனுக்கு அந்த செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்தேன் என்று அவர் சொன்னார். இயேசு நடந்து வந்து கொண்டிருக்கும் போது எல்லோரும் வாருங்கள், எனக்கு பின்பாய் வந்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லோரும் தசபாகங்கள் காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் என்று இயேசு கேட்டதாக வேதத்தில் இல்லை. வேதம் சொல்லாத சத்தியத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். காணிக்கை தசபாகங்கள் என்ற விட ஒரு மனிதன் மனப்பூர்வமாக இறைவனிடத்திலே காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று தான் இறைவன் விரும்புகிறார். அன்றும் சரி, இன்றும் சரி. ஆனால் அப்படினாலே இதை வைத்து இந்த உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் ஏமாற்றிக்கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும், அப்பொழுது கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வேளை வரும். ஏழைகளுடைய பணம், ஏழைகளை ஏமாற்றி ஏழைகளிடத்திலே வாங்கி நாம் சொகுசாக வாழ்வதற்காக இறைவன் தன்னுடைய வேதாகமத்தை எழுதி கொடுக்கவில்லை. மறந்து விடாதே சகோதரா, இன்றைக்கும் அவர் ஜீவித்துவாய் இருக்கிறார். வாசிப்போம். மல்கியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். இந்த புத்தகம் மல்கியா என்ற இந்த புத்தகம் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். அவனுக்குள்ளே ஒரு பாரம், இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த பாரத்தை அவன் சுமந்தவனாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொன்ன அந்த பாரம் தான் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகமாக. இதிலே சொல்லப்பட்ட காரியம் புதிய ஏற்பாட்டிலே எங்கும் கோட்பாடு காட்டப்படவில்லை. இந்த தசபாகம் காணிக்கை யாருக்கு அவர் சொன்னார், எங்கே சொன்னார், எப்போது சொன்னார் என்று பார்த்தால், வாசியுங்கள் 2வது வசனத்தை. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்திலுள்ள வலுசர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். போதும். ஏசா யாக்கோபை ஏமாற்றி பறிக்கவில்லை. யாக்கோபு தான் ஏசாவை ஏமாற்றி பறித்தார். ஆனால் ஏசாவை தேவன் ஏன் வெறுத்தார்? ஏன் அவனுடைய ஸ்தலங்கள் பாழும் தேசமாய் மாறின? சற்று சிந்திக்க வேண்டும் சகோதரா, சகோதரிகளே, ஊழியர்களே, சுவிசேஷர்களே. ஆண்டவர் அழைத்த 5 ஊழியங்கள்: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், போதகர், மேய்ப்பர்கள். 5 வித ஊழியங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் கூலி என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? கூலியை யார் கொடுப்பது? வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஏமாற்றி பிழைத்தது போதும், தேவ ராட்சியம் கட்டப்பட வேண்டுமேயானால் இறைவன் என்ன இதில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை அப்படியே சொன்னால்தான் அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அடுத்த வசனம். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திருப்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்றார். அவர்கள் கட்டுவார்கள். காசை வேண்டி நீங்கள் தசபாகம் காணிக்கைகளை ஏழைகள் இடத்திலே வருகை நீங்கள் கட்டலாம், இறைவன் இடிப்பார் என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் சொன்னார். இன்றைக்கு நீங்கள் இதை வைத்துக்கொண்டு பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கோ இங்கே கழுவி வேலை செய்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி முள்ளும் குறுக்கலும் ஆதாமுக்கு கிடைத்தது போல நெற்றி வேர்வை சிந்தி பணத்தை அவர்கள் சம்பாதித்து கொண்டு வந்து உங்களிடத்திலே கொடுக்கும் போது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? நீங்கள் நெத்தி வேர்வை சிந்தி வாழ்கிறீர்களா? இல்லை என்றால் இந்த தேசம் முழுவதும் சுற்றி திரிந்து, இயேசுவை போல இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சுற்றி திரிந்து நடைப்பயணமாக அவர் சுற்றி சுற்றி திரிந்து அவர் என்ன செய்தார்? எங்கும் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். மக்களை விடுதலை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நீங்கள் காரிலே சுற்றி திரிகிறீர்கள். எங்கு சுற்றி திரிகிறீர்கள்? சுவிசேஷம் சொல்வதற்கு சுற்றி திரிகிறீர்களா? இல்லை உங்கள் சொந்த வேலை செய்வதற்கு சுற்றி திரிகிறீர்களா? எதற்கு ஆலயத்திலே பணம் வாங்குகிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்பொழுது பார்க்கும்போது 5வது வசனம், இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். ஹல்லேலூயா.
இது இஸ்ரவேல் மக்களோடு தேவன் மல்கியாவை கொண்டு பேசின தீர்க்கதரிசன புத்தகம். புத்தகத்தை முழுவதுமாய் 4 அதிகாரம் கொண்ட புத்தகம். இது ஒரு கடிதம், இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. இதை அன்று அவர் பேசுறதுக்கான நோக்கம் என்ன? 2 காரியம் இந்த வேதத்திலே இருக்கிற தீர்க்கதரிசனத்திலே. ஒன்று நடந்தவை, இன்னொன்று நடக்கப் போகிறவை. ஹல்லேலூயா. 2 தான் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களை காண்பிக்க விரும்புகிறேன், சில விஷயங்களை காண்பிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் சில காரியங்கள் கோட்பாட்டு சொல்லப்பட்டிருக்கும். யோவேல் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்ட போது சொன்னார்கள். இயேசு முதலாவது தடவை அவர் வேதத்தை எடுத்து வாசித்த போது ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே குருடர்கள் பார்வையடைவார்கள், அவர் மூடர்கள் நடப்பார்கள் என்று அங்கே சொன்னபோது அந்த புத்தகத்தை மூடி வைத்தது. அவர் சொன்னார், இன்று அது நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். என்னையும் என்னுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள், உங்களுக்கு இவைகள் எல்லாம் நான் கூட தருகிறேன் என்று சொன்னாரே தவிர நீங்கள் கொடுத்தால் நான் தருவேன் என்று சொல்லவில்லை. கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். யாருக்கு கொடுக்க சொன்னார்? ஏழைக்கு கொடுக்கிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பல ஆலயங்களை கட்டினார்கள், அதற்கான தேவைகள் இருந்தன. அந்த நேரத்திலே அவர் பேசிய வார்த்தைகளும் அவர் சொன்னிய காரியங்களும் மனிதனுடைய இதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய். தாவீது ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறான். நீ இரத்தம் சிந்தினபடியால் நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரனாகிய சாலமோனை அந்த ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி அந்த ஆலய பணிக்கான காரியங்களை தாவீது முதலாவது சேகரித்து வைத்தான். அதை கொண்டு காணாத பகுதியை மக்களை கொண்டு வந்து தேவன் கொடுக்கும்படி சொன்னார். ஹல்லேலூயா. 100 பேர் தான் உங்களால் நடத்த முடியும், 1000 பேர் உங்களால் நடத்த முடியாது. அன்றைக்கு மோசையாலே 6 லட்சம் மக்களை நடத்த முடியாத போது அவருடைய மாமனார் யார் என்றால் ஆபிரகாமுடைய சந்ததி அவர். அதை ஒரு நாளை காண்பிக்கிறேன். கேத்தூராளுடைய 3வது மனைவியுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தான் ஆபிரகாமுடைய மோசேயுடைய மாமனார். ஆபிரகாமுடைய ஒரு பேத்தியைத்தான் மோசே திருமணம் பண்ணினான். வேதத்தை வாசித்து பாருங்கள், கேத்தூராளுடைய பிள்ளைகள். அன்பான தேவஜனமே, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை இந்த வேதத்தை வாசியுங்கள். சத்திய வேதம் உங்கள் கையிலே தமிழிலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிகிறவனுக்கு ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு வேளையிலும் ஒருபோதும் நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. பிறகு அவர் சொல்லுகிறார், நிறைய இதில் வாசிக்க வேண்டிய நிறைய காரியம் இருக்கு. அடுத்து 6வது வசனத்தை வாசியுங்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். யாரை கேட்கிற? ஆசாரியர், லேவியர்கள். இப்ப யாரை பார்த்து கேட்கிறார்? ஆசாரியை பார்த்து கேட்கிறார். யார் ஆசாரியர்கள்? இப்ப புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா கேட்கிறார், எனக்கு நான் உனக்கு பிதாவானால் என் கனம் எங்கே? அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அன்று இஸ்ரவேலரை பார்த்து கேட்ட தேவன் அன்று ஆசாரியர்களாக இருந்த ஆரோனுடைய சந்ததியை பார்த்து கேட்டார். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள் தேவனை. என்ன செய்தார்கள் அந்த ஆசாரியர்கள்? வாசியுங்கள் 7வது வசனம். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே
ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. ஹல்லேலூயா. என்னத்தை செய்கிறீர்கள் ஆசாரியராக நீங்கள்? அவருக்கு பயப்படும் பயம் எங்கே? அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று அன்று வாழ்ந்து கொண்டிருந்த ஆசாரியர்களை பார்த்து மல்கியாவுக்கு பாரம் வந்து மல்கியா பேசின தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு வேளை இது பொருத்தமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஊனமானதை கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொன்ன? இப்போ யாராவது ஆடு மாடெல்லாம் கொண்டாடுறாங்களா இங்கே பலியிடுறதுக்கு? ஹல்லேலூயா. மல்கியாவில் பேசப்பட்டது எது, எந்த நேரத்தில், எந்த வேளையில், எந்த காலத்தில், எதற்காக தேவன் பேசினார்? இதை தெரியாமல் மல்கியா 3வது அதிகாரத்தை எடுத்து நீங்கள் ஜனங்களே கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், இதை கொண்டு வராவிட்டால் தேவன் உங்களை. ஏனையா, ஏனையா, வேண்டாம், நிறுத்துங்கள். அவருக்கு சகித்து போகிறது. மக்களுடைய ஆத்மாவுக்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவளை பார்த்து, இஸ்ரவேலரை பார்த்து, இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். அது உங்களாலே வந்த காரியம் இது. அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அந்த நேரம் இஸ்ரவேலிலே லேவிய கோத்திரத்திற்கு பிழைப்புண்டாகும்படி அவனுக்கு சொந்த வீடும் இல்லை, சொந்த வாசலும் இல்லை, சொந்த காணியும் இல்லை, சொந்த காரம் இல்லை, சொந்த ஒட்டகமும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் சொந்தம் சொந்தம் சொந்தமாக இருக்கு. இப்போ நீங்கள் காணிக்கை கொண்டு வாங்கன்றீர்கள். ஹல்லேலூயா. அவங்களே வந்து அந்த ஜனங்கள் ஊனமானதையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாததையும் கொண்டு வந்து தேவ சமூகத்திலே படைக்கிறார்கள். தேவன் அருவருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஆசாரியர்களை பார்த்து பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவருடைய ஆலயங்களை பூட்டுவதற்கு ஆசாரியர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். வாசியுங்கள். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. அவங்க அந்த நேரம் கொண்டு வந்த அந்த காணிக்கையை அவர் சொல்றார் உகந்ததல்ல. கூலி இல்லாமல் எவன் கதவை பூட்டுவான்? அப்ப அந்த நேரம் லேவியனுக்கு கூலி கொடுக்கப்பட்டது. கதவு கூட்டுறதுக்கு ராத்திரியிலிருந்து விடிய விடிய அக்கினி எரிய வேண்டும், அங்கே அக்கினி கொளுத்தி கொண்டிருக்க வேண்டும், அங்கே அக்கினி போடப்பட்டிருக்க வேண்டும், அக்கினியிலே வந்து அங்கே பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அதற்கு கூலி கொடுக்கப்பட்டது. எப்படி கூலி கொடுக்கப்பட்டது? ஆலயத்திலே வருகின்ற காணிக்கைகளையும் தசபாகங்களையும் அன்று லேவியராக வாழ்ந்த ஆசாரியர்களுக்கு கூலியாய் கொடுக்கப்பட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் பழுதானதும் அங்கே நல்லதெல்லாத்தையும் வித்து போட்டு கூடாத கடைசியாக இருந்த சில்லறையை எடுத்து போடுகிறார்கள். ஹல்லேலூயா. இங்கேயோ முதன்மையானதை கொண்டு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் முதன்மையானதை கொண்டு வராமல் கடைசியாக இருக்கிறதை எடுத்து போடுகிறார். இதை தேவன் அங்கீகரிப்பாரோ? ஹல்லேலூயா. இந்த நாட்டில் வேலை இருக்கு, வேலை செய்து போட்டு ஞாயிற்று வந்து பிரசங்கம் பண்ணலாம். இயேசு மாதிரி காலையிலேருந்து பின்னேறம் வரைக்கும் வீடு வீடா இந்த ரோட்டா சுத்தி 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 சுத்தியா ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யூரோப்பில் மாத்திரமல்ல, உலகம் எங்கும் உல்லாசமா காரிலே நீங்கள் பறந்து கொண்டிருக்கிறீர்கள்.
முதல் சொல்லியிருக்க, நான் சைக்கிள் இல்லாமல் இருந்தேன், ஆண்டவர் சைக்கிள் தந்தார் என்று. சைக்கிள் எல்லாருக்கும் தான் கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இவருக்கு மட்டும்தான் சைக்கிள் கொடுத்த மாதிரி. அல்லேலூயா. இன்னைக்கு பலவிதமான வைத்தியர்களை வைத்து தேவன் இவர்களை காப்பாற்றி இலவசமாக இந்த தேசத்திலே அவர்களுக்கு வைத்தியம் செய்து, எப்படி ஆயிலும் இவன் தன்னை அறிய வேண்டும், இறைவனை அறிய வேண்டும் என்ற அந்த வாஞ்சையிலே காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேசத்திலே இன்னொரு வசனத்தை சொல்லி அடுத்த வாரம் மீதியை இந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் முடித்து அடுத்த அதிகாரத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். தசபாகம் செலுத்த வேண்டுமா, கொடுக்க வேண்டுமா? இறைவன் மல்கியாவை கொண்டு பேசினாரா? அல்லேலூயா. ஏமாற்றப்படாதீர்கள். வேதத்தை வாசியுங்கள், சத்திய வசனங்களை வாசியுங்கள். இல்லைன்னா என்னட்ட வாங்க பேசுவோம், டெலிஃபோன் எடுங்க, போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனத்தை. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சுத்தமான காணிக்கை. சுத்தமான காணிக்கையோ ஆபேஸ் கொந்தரை ஏமாத்தி, அவனை ஏமாத்தி, இவனை ஏமாற்றி, களவா வேலை செய்து, களவா காரியங்களை செய்து, அதை கொண்டு வந்து இதுக்குள்ள போடுறீர்கள். அல்லேலூயா. சுத்தமான காணிக்கையோ? எல்லாம் முடிஞ்ச பிறகு மிச்சம் அவளை இருக்கண்டு பார்த்து போடுறீங்க. இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுமோ தேவ சமூகத்திலே? அவங்க முதன்மையானதை கொண்டே கொடுத்ததுக்கே ஆவேலுக்கும் காயினுக்கும் பிரச்சனை. அல்லேலூயா. அவன் கொலையை பண்ணி போட்டான். அதால ஏதோமியருக்கு இந்த பிரச்சனை. அப்படியா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏதோமியர் வரலாறு நாங்கள் ஒரு நாள் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த வசனத்தை வாசித்து அடுத்த வாசிங்க 13. இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று 12 வாசிங்க. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள். கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தி என்பது மனப்பூர்வமாய் இயேசு கிறிஸ்துவோடு பந்தி அமர்ந்தவர்கள் 11 பேர் சுத்த இதயத்தோடு பந்தியிலே அமர்ந்தார்கள். ஒருவனோ காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே பந்தியில் அமர்ந்தான். அல்லேலூயா. அவருடைய நிலைமை என்னாச்சு? என் ஜேசு காப்பாற்றிருக்கலாம் தானே அவரை. நீ காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதான் முடியும். அல்லேலூயா. பந்தியில் இருக்கும்போது சுத்த இதயத்தோடு சுத்த உள்ளத்தோடு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்களோ கர்த்தருடைய பந்தி அற்பமானது அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். அல்லேலூயா. சுத்த இதயத்தோடு இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தோடு அவரையும் அவருடைய ராட்சியத்தையும் இயேசுனுடைய ராட்சியத்தையும் தேடுகிறவளாக நீங்கள் வந்து அந்த பந்தியிலே பந்தயம் வந்தால் அந்த பந்தி தேவ பந்தி. அல்லேலூயா. அதற்காக தான் இவ்வளவு நாள் நான் அந்த பந்தி செய்யவில்லை. இன்றைக்கு அந்த பந்தியை நான் செய்வதற்கு காரணம், முதலாவது நான் என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கோபம் வருகிறது, ஆனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய விருப்பம் இல்லை. கோபப்படுத்துகிறார்கள், ஆனாலும் பாவம் செய்யக்கூடாது என்று பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆயுதத்தை எடுத்தவன் ஆயுதத்தால் வரிப்பான் என்று பேதுருவுக்கு சொன்னான்.
அதனால் ஆயுதம் எடுக்க விருப்பம் இல்லை. அதனால் கோழை அல்ல இயேசு. அவரை காட்டிக் கொடுத்து அவரை அடித்த போது, சித்திரவதை படுத்திய போது அவர் கோழை அல்ல, சர்வலோகத்தின் தேவன். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த அடிகளை வாங்கினார். ஹல்லேலூயா. ஆனால் அதிலே ஒருவன் இயேசுவை அடித்தான். உடனே கேட்டார் இயேசு, ஏன் என்னை அடித்தாய்? நீ நியாயம் இல்லாமல் நீ என்னை அடித்தபடியால் நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறாய் என்று சொன்னார். சிலுவையில் இருந்து கொண்டு சொன்னார் ஆண்டவர், நீ உன் பிள்ளைக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் நீ கதறு, எனக்காக நீ அழ வேண்டாம். என்றால் நான் மரித்தாலும் உயிரோடு எழும்பி வருவேன் என்று இயேசு சொன்னார். இயேசு என்றால் உங்களுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு பொருளாக தெரிகிறது. ஹல்லேலூயா. அவருடைய பந்தி உங்களுக்கு அற்பமாய் தெரிகிறது. இதை கொடுத்து மல்கியாவிலிருந்து ஆண்டவர் தசபாகம் காணிக்கை கொண்டு வர சொன்னார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இங்கே செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே செய்யவில்லை. இயேசு தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்தார். தன்னுடைய சீடர்கள் பலியாக தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். தோமா இந்தியாவிலே வந்து அந்த மலையிலே ஏறி அவன் காண்பித்தான், சிலுவையை சுமந்து போவது எப்படி என்று அவன் காண்பித்தான். கதறினான், இரத்த சாட்சியாய் மரித்தான். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு சேற்றுக்குள்ளே இருந்து கொண்டு உபவாசம் பண்ணுகிறீர்கள் சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. உபவாசம் என்பது பகிரங்கமாய் நடத்தப்படும் ஒரு தொழில் அல்ல. அது நீ உபவாசம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அறை வீட்டுக்குள் இருந்து உபவாசம் செய். அந்தரங்கத்திலே இருக்கிற பிதா உனக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் ஜெபம் பண்ணாதே. வந்தனங்களுக்காகவும் வரவேற்புகளுக்காகவும் ஜெபம் செய்யாதே. ஏன்? அதை அன்று இயேசு சொன்னார். நீ அந்தரங்கத்திலே ஒரு சகோதரனுக்காக நீ ஜெபிக்கும் போது அந்த சகோதரன் வெளியரங்கமாய் விடுதலையாக்கப்படுவான். ஹல்லேலூயா. நாங்கள் எப்பவும் வெளியரங்கமான காரியங்களை செய்வதற்கே விரும்புகிறோம். ஹல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்யும் போது ஜனங்கள் தேடி வரும்போது அவர் மறைந்து போகிறார். நாங்கள் அதை புகழ் மாலை சூட்டிக் கொண்டிருக்கிறோம். உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சகோதரா. வரங்கள் உண்டு, வல்லமைகள் உண்டு. ஆண்டவர் கொடுத்த வரத்தை ஒருபோதும் எடுக்க மாட்டார். அதை நான் அறிவேன். அதனால் சொல்லுகிறேன். அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறார் 13? இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அப்பவே கேட்கிறார், நீ காலூனமானதையும் அதையும் இதையும் கொண்டு வந்து அங்கே விற்க முடியாததை, வீட்டில் பாவிக்க முடியாததை கொண்டு வந்து சமைச்சு கொடுப்பாய். ஹல்லேலூயா. பழம் மரக்கறியை கொண்டு ஆலயத்தில் காய்ச்சி போட்டு கொடுத்துட்டு புது மரக்கறி மாதிரி சொல்லி கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. அவர் சொன்ன கொளுத்த கன்றுகளை கொண்டு வாருங்கள் என்றால் நீங்கள் ஊனமானதை கொண்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. இதை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் உங்களுக்கு. அது அவர் சொன்னார். அதில் மேலே சொல்லும்போது சொன்னார், இதை உன்னுடைய அதிபதிக்கு வேணுமென்றால் கொண்டே கூடன்னு சொன்னார். உலகத்தின் அதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரியும். வேணும்னா அவனுக்கு கொண்டே கொடுங்க. ஹல்லேலூயா. இயேசுகிட்ட கொன்றாதீங்க. ஆமென். ஸோ அதனால் அப்படி நாளே அடுத்த வசனத்தை சொல்லி நாங்கள் இன்றைய நாளை இந்த தசமாகத்தை இன்னும் நிறைய விஷயம் இருக்கிறது. நான் நியாயப்பிரமாணமே பேசல. அதுக்கு பிறகு சமமா காரியம் பேசாமல் ஆபிரகாமோட அந்த காணிக்கை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் ஆபிரகாம் தசபாகம் காணிக்கையை கொண்டு போய் மெல்கிதேசிலே
திராட்சை ரசத்தையும் வாங்கி கொண்டு கொடுத்தான்டா. தசமாகும் எவ்வளோ கொடுத்தான்னு சொல்லப்படவில்லை. தசமாகும் என்ற வார்த்தை அதிலே வந்தப்பட்டது. அதுக்கு பின்பதாக நியாயப்பிரமாணத்திலே மோசேயுடைய கட்டளையிலே தசபாகம் என்ற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. அவன் தசபாகம் 10 தான் கொடுத்தானோட எனக்கு தெரியாது ஆபிரகாம். அல்லேலூயா. ஏனென்றால் இவர்கள் இப்படி செய்வார்கள். ஆபிரகாமுடைய சந்ததி நாங்கள் இன்றைக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஆபிரகாமுடைய சந்ததி. அல்லேலூயா. அப்போ அவர் எப்படி செய்தாரோ அப்படி செய்கிறதுக்கு அது எழுதே இல்லை. அதில் 10 எழுதப்படவில்லை. அவன் உழைத்ததில், ஆபிரகாம் உழைத்ததில் 10 கொண்டு வந்து கொடுத்தான் எழுதியிருக்கா? காட்டுங்க. சும்மா ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? தேவன் கோபமாகிறார். அல்லேலூயா. அடுத்த 14 வாசித்து முடித்துக் கொள்வோம். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில், அல்லேலூயா, அந்தையில் தன் வீட்டிலே நல்ல சோபா இருக்கையில் பழைய சோபாவை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுப்பார்கள். அல்லேலூயா. தன் வீட்டிலே 10,000 ரூபாய்க்கு கெட்டின் போடுவார்கள், ஆலயத்திலே கணக்கு பார்ப்பார்கள். இவருடைய காணிக்கை தேவன் கேட்பார், வேண்டுவார். அல்லேலூயா. நான் பாஸ்டர் சகாயத்தோடு 96ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு நான் இதிலே ஒரு வீடு வாங்கினேன், பிரின்ஸ்டால், நேதிர பிரின்ஸ்டாலிலே. அப்போ நான் உல்சம்பீக்கில் வீடை விற்று போட்டு ஒஸ்லோக்கு வந்தபோது எனக்கு இந்த பெரோவா அது எவங்களே சால்னா இருந்தது. பிறகு தான் 2000ஆம் ஆண்டில் பெரோவா மாறினது. அப்போ அந்த ஆலயத்திற்கு எனக்கு சாவி கிடைத்தது. அந்த ஆலயத்துக்கு போவதற்கு என்பதாக இந்த சகாயம் என்ற பாஸ்டர், அதோட 2-3 ஊழியக்காரர் இங்கே இருக்கிறார்கள். நான் பேர் சொல்வதில் பயப்படவில்லை. நவி இருந்தார், பாலா இருந்தார், மற்றது சுதாபிரதர் இருந்தார். இவர்கள் எல்லார் மத்தியிலும் நான் அந்த வீடை விற்று என்ற கொஞ்சம் பணம் இருந்தது. நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டப் போகிறேன் இந்த பணத்தை வைத்து என்று சொல்லும் பொழுது, அந்த மனிதன் ஏதோ நல்லதோ சரியோ புளியோ அந்த சகாயம் என்றவர் சொன்னார் என்னிடத்திலே, ரவி, நீ முதல் உனக்கு ஒரு வீடு இருக்கிறதுக்கு வேண்டிக்கொள். ஒஸ்லோவில் நீ ஒரு நாள், நான் ஊழியத்துக்கு வந்தபோது முதல் இவ்வளோ ஒஸ்லோக்கு ஊழியத்துக்கு வந்தபோது எங்களுக்கு வீடு கிடைக்கவில்லை. ஒரு ஸ்டூடெண்ட் பியிலே ஒரு சின்ன வீடு கிடைத்தது. அதுக்குள்ளே முழுக்க தூசி. அதை தந்தவர் அஞ்சுலோ என்ற பிரதர், இங்கே இப்போ உயிரோடு இருக்கிறார். அப்போ அவர் தந்தபோது நான் இரவெல்லாம் போய் அதை தட்டி இதண்டு அவற்றை வீட்டை போய் சொப்புதர் ஓட்டு இது புடைச்சி இதண்டு படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த சகாயம் பாசரை படுக்க வைக்கும்போது நவீனத்திலே நவீரத்தை கேளுங்கள், ஒரு ரேடியோ செய்கிற ஒரு இதுக்குள்ளே ஒரு கம்பி கட்டில் போட்டுட்டு அந்த கட்டில் தான் அவரை படுக்க வச்சது. நான் கீழே படுத்திருந்தேன். அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த ஒஸ்லோ மாநகரத்திலே ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று ஆண்டவரத்தை கேட்டபோது அந்த பிரின்ஸ்டால் வீட்டை, ஒரு புதிய வீட்டை தேவன் தந்தார். அதில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்து தங்கி போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அதை நான் ஆலயம் கட்டத்தான் நான் விரும்பினேன் என் வாழ்க்கையிலே. ஆனால் அது இன்று வரைக்கும் நிறைவேறவில்லை. ஒரு நாள் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸோ அதனால் படி அன்பான தேவவசனமே, மகத்துவமான ராஜா, சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அடுத்த வாரம் நாங்கள் இந்த மல்கியாவிலே தசவாதத்தை குறித்து இன்னும் பார்ப்போம். அல்லேலூயா. அதால் தான் இன்றைக்கு உலகத்திலேயே பிரச்சனை, ஆரம்பத்திலேருந்து இன்றை வரைக்கும் பிரச்சனை இதுதான். அல்லேலூயா. ஆரம்பத்தில் கொலையில் ஆரம்பித்து இன்றைக்கு கலையில் வந்து நிற்கிது. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது உலகமெங்கும் போக வேண்டும். உலகத்தில் அநேகரை பார்க்க வேண்டும். உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை சொல்வதனால் நான் சத்ருவாக முடியாது. அல்லேலூயா. முதல் அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடு, உனக்கு எல்லாம் அவர் தருவார். அல்லேலூயா. இதை தான் இயேசு சொன்னார். 6:33 ஜோவானை வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. நன்றி. ஜோபானு மறந்திருந்து ஹalleluya ஹரபா சந்தூரி லபா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவ பிதாவே, உமக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய முதலாவது காணிக்கை எங்களுடைய ஆத்துமா. அல்லேலூயா.
நீ ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே மகளே என்று ஜோவான் என்ற அந்த மூப்பன் சொன்னான். ஹல்லேலூயா. அதே விதமாக நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில வாழுகிற நீங்கள் அனைவரும் ஆண்டவராகிய ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இந்த பூமியிலே உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இறைவன் தருவார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் மகத்துவமான ராஜா. ஹல்லேலூயா. சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் யூதாவின் மருமகளாகிய மூலமாக பிறந்த பிள்ளையின் சந்ததியிலே வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாமாரை மருமகளை, சொந்த மருமகள் விபச்சாரம் செய்த போது விபச்சாரத்திலே வந்து பிறந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துடைய சந்ததி. ஹல்லேலூயா. யாரையும் நேசிக்கும் என் இயேசு. ஹல்லேலூயா. அதற்காக தான் அப்படி அவர் வந்தார். ஆமென். ஒரு பரிசுத்த சந்ததியிலே என் ஆண்டவராக இயேசு வரவில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த சந்ததியிலே இயேசு வர விரும்பவில்லை. பாவிகளின் சந்ததியிலே இயேசு வர விரும்புகிறார். நீ பாவி என்பதை கவலைப்படாதே, பாவி என்று நீ யோசிக்காதே. பாவியை இயேசு நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று செய், ஆண்டவராக இயேசுவை உன் இதயத்திலே விசுவாசித்து அவரே மெய்யான தேவன் என்பதை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு தேசம் என்ன, உன் வாழ்க்கையில் நீ தேடுகிற அத்தனையும் என் ஆண்டவர் தருவார். சுகம் வேண்டுமா, என் இயேசு தருகிறார். விடுதலை வேண்டுமா, என் இயேசு தருகிறார். ஆரோக்கியம் வேண்டுமா, என் இயேசு தருகிறார். ஐஸ்வர்யம் வேண்டுமா, என் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை தேடு. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தில் எந்த குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. வேதனை இல்லை, துன்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் தேடினால் தானே. நாங்களும் பாதை அறியாது போனோம். எங்களுக்கு வழிகாட்டினவர்கள் எல்லோரும் தசபாகம் காணிக்கை குறித்து தான் அதிகமாய் பேசினார்கள். என் வாழ்க்கையை குறித்து யாரும் பேசவில்லை. ஹல்லேலூயா. அதனால் தான் உங்களுக்கு நான் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவை நான் இந்த உலகத்துக்கு பிரசங்கிக்கிறேன். அந்த இயேசுவின் மூலமாக இந்த பூமி ஒரு விடுதலை பெறும் என்று நீங்கள் கொடுத்த வாக்கை நம்பி ஆண்டவரே, வாக்கு மாறாதேன் தேவன் இந்த தேசத்தில் மட்டுமல்ல உலகமெங்கும் இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களிலும் உம்முடைய இல்லங்களாய் மாறட்டும். ஒவ்வொரு சிந்தனைகளும் உம்முடைய சிந்தனைகளாய் மாறட்டும். மரித்தோர் இந்த ஒழுப்பின இயேசு கிறிஸ்து உன்னிலே வாசமாயிருந்தால் மரித்த உன்னுடைய சாவுக்கேதுவானுடைய சரீரத்தை என் இயேசு உயிர்ப்பிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஏன் நீ கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும்? என் முழு உள்ளமே கர்த்தரை சோத்தரி. ஏனென்றால் அவர் உனக்காக சிலுவையிலே செய்த யாவற்றையும் மறவாதே. தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினதை மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். உன்னை அழிவில் இருந்து விலக்கி மீட்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டுகிறார். காலையிலே அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. ஓ சந்திரா ஷீபலபாந்தூனியா ரப கபியந்தூரியபா சங்கரா. உலகலாம் படைத்தவரை உன் ஒரு உள்ளங்கையிலே வைக்க முடியாத சகோதரா. பூமியை தன் உள்ளங்கையிலே தாங்கி இருப்பவர் ஆண்டவராகிய தேவன். அவர் ஒரு விசை ஆற்றினால் போதும் பூமி நொறுங்கி போய்விடும். ஆனால் உன்மேல் இரக்கம் வைத்து, உன்மேல் அன்பு வைத்து, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டுகிறார். நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தி ஆக்குகிறார். உனக்கு நன்மையான ஆகாரங்களை இந்த பூமியிலே அவர் தருகிறார். அதனால் உன் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்தரி. அதனால் அந்த பிதாவுடைய அன்பும் அந்த தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்னோன்யம் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்த வாரம் மீதி தொடரும்.